ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேஜெட் நியூஸ் 7 பேஜுக்காக கோயம்புத்தூர்ந்து உங்கள் பிரபு. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆண்ட்ராய்டு லாலிபாப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்படி வருது. ஸோ இதையே நான் இன்னும் கலர்ஃபுல்லாக நான் மாற்றணும், இன்னும் ஸ்டைலிஷாக நான் மாற்றணும், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆப்ஷன் இதில் நான் செட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்படி மாற்ற முடியுமோ மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு மெயினாக இந்த அப்ளிகேஷன் தான், கலர் ஸ்டேட்டஸ் பார். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் மேலே கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனே டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியுது வித்தவுட் ரூட் மொபைல். அதாவது நீங்கள் ரூட் மொபைலாக இருந்தாலும் சரி, ரூட் இல்லாத மொபைலாக இருந்தாலும் சரி, இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே எனபிள் கலர் ஸ்டேட்டஸ் பார்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் டச் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் அக்சஸ்ன்னு வரும். கலர் ஸ்டேட்டஸ் பார் இருக்குல்ல, அதுக்கு எனபிள் கொடுத்துருங்க. தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃபில் தான் இருக்கும். கீழே இதெல்லாம் ஆஃபில் தான் இருக்கும். நான் ஆன் பண்ணதுனால எனக்கு ஆனில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கலர் பாருங்கள், மேலே பாருங்கள், உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பேட்ரி, சார்ஜிங், டைமிங், செட்டிங்ஸ், இந்த மாதிரி சைன்இன் ஆன்றது இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நெட்டு வீணாக போகாது. ஏரோப்ளைன் மோடு, ப்ளூடூத், ஸ்க்ரீன்ஸ், டைமிங் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். யூசர் சென்டர் கிளாக், இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு அந்த ஐஃபோனில் வரும் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஐஃபோனில் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் கிளாக் இது வந்துருச்சா? பேட்டரி ப்ரெசன்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் போய் மேலே பார்த்துக்கலாம். சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃப்ளிப் குவிக் செட்டிங், இது வந்து கிட்கேட்லலாம் இருக்கும், கிட்கேட்டு, ஜெல்லிபீன்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் வந்துடும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா குவிக், இதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் எங்கே வேணும் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இதை பிடிச்சி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தீம்ஸை போய் நீங்கள் இது பிளாக், உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி கலரில் இருக்குது, உங்களுக்கு நிறைய வெரைட்டி கலரில் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுக்கிறேன் பாருங்கள். இதை நான் டச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே என்னோட ஸ்டேட்டஸ் பார் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் பேனல் டோட்டலாக சேஞ்ச் ஆகி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இது வந்துடும். நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா கலர், இமேஜ், டைனமிக் கலர் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இமேஜ் டச் பண்ணேன்னா எனக்கு ஏதாவது ஒரு இமேஜ் என்னது வரும் பாருங்க, நான் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட், லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது இமேஜ் நீங்கள் எடுத்து டக்குன்னு அதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் தென் பார்த்தீங்கன்னா கலர், உங்களுக்கு எந்த கலர் வேணுமா? ஓகே, இந்த கலர் நான் வச்சோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு கூட நீங்கள் கலர் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பேஜுக்கு இன்வைட் பண்ணுங்கள். ஓகே, இதே போல் இன்னொரு நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.